மாச்சா டீ. ஓ, அதை எடுத்து எங்ககிட்ட கேள்வி கேட்பீங்களா? ஆமா சார். சார் என்ன சார் நிகழ்ச்சி முடியறப்ப கேக்குறீங்க சார்? ஆனியன், இந்த ஆனியன் எனக்கு தான். மோஸ்ட் எமோஷனல் மொமெண்ட் இன் ஹபீபி உங்களுக்கு? பையனை அடிப்பாங்க. ம். அந்த பையனை அடிக்கிறப்போ அந்த சீனே எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி அது. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. இப்போ எப்படி அதை எடுத்தாருன்னு தெரியல. அந்த ஒரு சாங், அது என்ன சாங் தம்பி? அந்த குரூப்பா பாடுவாங்களே, நினைவில் அனலே ரூஹரு, அதானே அந்த கோயில்ல பாடுறது, அந்த தர்கால பாடுறது. அது யாருமே ஆக்டர் இல்ல இதுல, யாருமே ஆக்டர் இல்ல. ஆனா அவர் கொடுக்குற அந்த சந்தங்கள் அது இருக்கு இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் மிரண்டுட்டேன் தியேட்டர்ல பார்த்துட்டு. அது ரெண்டும் இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. சூப்பர் சார். உங்களுக்கு சார் எமோஷனல் மொமெண்ட் இன் ஹபீபி? ஹபீபியில வந்து சார் வந்து பேசக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அதாவது தறி கிடந்த ஊடு, இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், என் ஜனாசாவே இங்கே குளிப்பட்டு அனுப்பிச்சுக்குன்னு சொல்ற அந்த இடத்துல இருந்து அவர் அந்த அந்த டெத்து சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே அவர் வந்து அபுதாயிர் கேரக்டர் வந்து எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சொல்லாலோ செயலாலோ காயப்படுத்தியிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தா ஒரு மகனா நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அது நான் எழுதும் போதும் எனக்கு அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதை நான் எடுக்கும் போதும் டப் பண்ணும் போதும் நான் ஒவ்வொரு முறையும் படம் பார்க்கும் போதுமே நான் ரொம்ப மூவ் ஆகிடுவேன். அது ரொம்ப அது எனக்கு ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். அது எனக்கு ஆக்சுவலி அபிபியில் நிறைய சீன்ஸ் அப்படி அழுக வச்ச நிறைய சீன்ஸ் இருக்கு. பட் செட்டில் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தான் நான் அவ்வளோ அழுதேன். ஏன் தெரியாது, அவ்வளோ நான் இது ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணி நான் சார் எல்லாம் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டு சார் எனக்கு வீட்டுக்கு போனான்னு சொல்லி நான் அழுந்தேன்.